आदस्मार कुष्ठ छायार्च प्रमेद चोरोन्माद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे ஹலோ, யாரு? நான் ஸ்ரீனிவாசன் சாரை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க வரேன். ஹாய். நீங்க யாரு? நான் பிரியதர்ஷினி. ஸ்ரீனிவாசன் சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்பா வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. எப்போ வருவாரு தெரியல. அத்தை வீடு வரைக்கும் போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். என்ன விஷயமா அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க? ஜாதக விஷயமா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க அவரோட பொண்ணா? உங்க பேரு? காயத்ரி. அழகான பேருங்க, உங்கள மாதிரியே இருக்கு. உங்க பேர் கூட அழகா இருக்கு. தேங்க்ஸ்.
எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. அங்க இருந்தா வரீங்க? ஏன் அங்க யாரும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்களா? அப்படி இல்ல. எப்படி சொல்றது, நான் இங்க ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கேன். அது சம்பந்தமா தான் உங்க அப்பாவை பார்க்கணும். அச்சச்சோ, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த நேரம் பார்த்து அப்பா வர வீட்டில் இல்லை. ஒன்று செய்யுங்க, அப்பா வர வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருங்க, வந்ததை பார்த்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பக்கத்துல தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். அப்புறமா வந்து பார்க்கறேன். ஏங்க, நீங்கள் வேணா உங்க ஜாதகத்தையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. அப்பா வந்ததை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க, இதுல உங்க ஃபோன் நம்பரையும் அப்படியே உங்க பேரையும் எழுதி கொடுங்க. அப்பா வந்ததும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். இந்தாங்க, மறக்காம கூப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா. ஜாதகம் ஏங்க, உங்களுக்கும் ஜாதகம் பார்க்க தெரியுமா? என் ஜாதகத்தையும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. ஆச்சரியமா இருக்கு. ஏன் உங்க அப்பா கிட்ட கேட்டது இல்லையா? இல்ல, அப்பாவும் அதை பத்தி சொன்னதில்ல, எனக்கும் கேட்கணும்னு தோணல. சரிங்க, அப்பா வந்ததும் சொல்லுங்க, நான் வந்து பார்க்கறேன். வரேங்க. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம்ல? பரவாயில்ல, தேங்க்ஸ். வரேன். சீனிவாசன், கொஞ்சம் நில்லுங்க. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கா போயிட்டு இருக்கீங்க? ஆமா. உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தாளா? அப்படியா? யாரு? தெரியல, வெளியூர்ல இருந்து வந்திருக்கா போல இருக்கு. நான் தான் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். உங்களை பார்க்க அவ வரலையா? நான் இப்போதான் என் தங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயமா? ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தா அது விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன கண்ணன், நீங்களே ஜோசியர் தானே, ஜாதகத்தை பார்த்து அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? நீங்க வேற, சாதாரணமா அந்த ஜாதகத்தை புரட்டி பார்த்ததுக்கே நான் ஆடி போயிட்டேன். அதுல அப்படி ஒரு குழப்பம். நான் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்த்ததே இல்ல. நீங்க தெளிவா சொல்லுவீங்கல்ல, அதனால தான் பொண்ணுகிட்ட உங்க பேரை சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அப்படி என்ன ஜாதகம் அது? அதுல இருக்க கரைங்களை வச்சு பார்க்கும்போது என் தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க. அதுல இருக்க 6 கரகமும் ஒரே கட்டத்தில் இருக்கு. அதுல இருக்க 6 கரகமும் ஒரே கட்டத்தில் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இப்படி ஒரு ஜாதகத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். சீனிவாசன், சீனிவாசன், என்னாச்சு?
காயத்ரி 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 அப்பா என்ன தேடி யாராவது வந்தாங்களாம்மா? ஆமாப்பா, என் வயசு இருக்கும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க என்ன யாருன்னு விசாரிச்சேம்மா? கேட்டேன்ப்பா. அவங்க பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்தாங்க. கூடவே ஒரு ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை முதல்ல கொண்டு வாமா. சரிங்கப்பா. போ. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் பதட்டமா இருக்கீங்க? குடிக்க தண்ணி கொண்டு வருவா? இல்லைம்மா, வேண்டாம். ஹலோ. ஹலோ, பிரியதர்ஷினிங்களா? ஆமா, நீங்க? என் பேர் ஸ்ரீனிவாசன். எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கிட்ட ஜாதகம் கொடுத்துட்டு போனீங்களாமே. ஓ, காயத்ரியோட அப்பாவா நீங்க? ஆமாம்மா, உன்னை உடனே பார்க்கணுமே. சரிங்க, எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்ல வரேங்க. வேண்டாப்பா, இங்கே வேண்டாம். ஊருக்கு வெளியே ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, அங்கே வர முடியுமாம்மா? உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எப்போ வரணும்? உடனேம்மா. வந்துடும் இல்லைம்மா? ஆ, கண்டிப்பா வரேங்க. ஆ, சரிம்மா. ம். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லையம்மா. அப்புறம் ஏன் வந்ததுலேருந்து பதட்டமாவே இருக்கீங்க? அப்படி என்னப்பா அந்த ஜாதகத்தில் இருக்கு? இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஜாதகம் தான்மா. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அவள் என்னம்மா சொல்ல போறா? மாமா உடம்பு சரியாத பற்றி பேசிட்டு இருந்தா, அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுமா. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. இந்த ஜாதகம் எப்படிமா உன் கைக்கு வந்தது? சிற்பக்கலை ஆராய்ச்சிக்காக நான் கனடால இருந்து வந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் இது விஷயமா மகாபலிபுரம் போனோம். அங்க ஒரு பெரியவர் எனக்கு ஒரு சிலையை கொடுத்தாரு. அந்த சிலையில பழங்கால எழுத்துக்கள் இருந்துச்சு. அது என்னவா இருக்கும்னு தேடினப்பதான் எனக்கு இதுல இருக்க ஜாதக குறிப்பு கிடைச்சது. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 21 வருஷம். 21 வருஷமா யாருக்குமே தெரியாத இந்த ரகசியத்தை ஒரே நொடியில தெரியுமான்னு கேட்டியம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஜாதகம்
வேற யாரோட ஜாதகமும் இல்லை, என் பொண்ணோட ஜாதகம். அப்படின்னா காயத்ரி அவ இப்ப சாவை நோக்கி போய்கிட்டு இருக்காமா. என்ன சொல்றீங்க? அவ ஜாதகத்துல அப்படி இருக்கு. அதை சரி பண்ண வழி இல்லையா? எல்லா வழியும் பார்த்தாச்சுமா. அவளை காப்பாற்றணும்ல, அந்த கடவுள் மனசு வச்சாதான் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா கடவுள் காப்பாத்துவாரு. இப்போதைக்கு அது ஒண்ணுதாம்மா ஆறுதல். ஏம்மா, உனக்கு வேற ஏதாவது என் பொண்ணை பத்தி தெரியுமா? ஆம், இல்ல, எனக்கே நிறைய குழப்பம். நான் ஏன் இங்க வந்தேன், எதுக்காக வந்தேன், இதுக்கான பதில் உங்க பொண்ணா கூட இருக்கலாம். ஏம்மா, நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க. என் பொண்ணு உசுர நீ கொண்டு போயிட மாட்டியே? என்ன சொல்றீங்க? நான் உங்க பொண்ணை எப்படி காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க மனசுல நான் தப்பா பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. உன்னை நம்பாமலாம் இல்லை. ஆனா பல யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயமாவே இருக்குமா. நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அறிகுறியும் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. புரியலங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, காயத்ரியோட ஜாதகத்துல அவ பெரிய மனுஷியான கொஞ்ச நாள்லயே அவ இறந்துடுவான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா நான் அவ பெரிய மனுஷி ஆகக்கூடாதுன்னு அவளுக்கே தெரியாம சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணிலையும் மருந்து கலந்து கொடுத்து ஒரு குழந்தையாவே வளர்த்துட்டு வந்தேன். ஆனா விதி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருச்சுமா. ஆனா நான் அவ பெரிய மனுஷி ஆகக்கூடாதுன்னு அவளுக்கே தெரியாம சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணிலையும் மருந்து கலந்து கொடுத்து ஒரு குழந்தையாவே வளர்த்துட்டு வந்தேன். ஆனா விதி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருச்சுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயத்ரி பெரிய மனுஷியானா. சந்தோஷப்பட வேண்டியதா மனசுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலைய வேண்டியதாயிடுச்சுமா. எனக்கு ஒரே பொண்ணு, அவளை காப்பாற்ற வக்கத்தவன ஆயிடணும்னு பயமா இருக்குமா. ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? இப்ப காயத்ரி எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருக்கா? இல்லம்மா, அவளை இப்ப பிரச்சனை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் என் தங்கச்சி ரூபத்திலே வந்துச்சு. எப்படி? காயத்ரி விசேஷத்துக்காக என் தங்கச்சி வரதா ஃபோன் பண்ணியிருந்தா. சொன்ன மாதிரி அவளும் வந்தா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வந்தது என் தங்கச்சி இல்ல, தங்கச்சி ரூபத்துல வேற யாரோன்னு. புரியலங்க, உங்க தங்கச்சிய உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியாம இருந்துச்சு? ஒரு நாள் காயத்ரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவ வாயிலேருந்து நிறைய முடியா வந்து விழுந்துச்சுமா. பாவம் புள்ள துடிச்சு போயிட்டா. என்னன்னு கேட்கும் போது தான் அது என் தங்கச்சி சமைச்ச சாப்பாடுன்னு தெரிஞ்சது. அந்த நேரம் பார்த்து அவ வீட்டில் இல்லை, எங்கன்னு கேட்டு ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னாங்க? அவ காயத்ரி விசேஷத்துக்கே வரலையாம். அவ அம்மனுக்கு மாலை போட்டிருக்கிறதுனால வர முடியாம போயிடுச்சுன்னு சொன்னான். அப்படின்னா அப்ப வந்தது காயத்ரியோட மரணம். என் தங்கச்சி ரூபத்துல வந்தது யார், ஏன், எதுக்கு ஒன்றுமே புரியல. ஆனா வந்தவன் சாப்பாட்டுல செய்வனை வச்சுட்டு போயிட்டான். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பூதிரியை பார்த்தேன். அவர் மந்திரிச்ச கயிறை கொடுத்து காயத்ரி கையில கட்ட சொன்னார். இப்ப அதுதான் அவளை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா அதுவும் நிரந்தரம் கிடையாது. இது எல்லாத்தையும் விட எங்கேயோ இருக்கிற நீ என் பொண்ணை தேடி வந்திருக்கேன். அதுவும் அவ ஜாதகத்தோட நடக்கிறது எல்லாமே என் பொண்ணு பெரிய பலிஷி ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஏன் இப்ப சொல்லுமா,
என் பயம் தேவையில்லாததா? உங்க நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயம் காயத்ரிக்கு தெரியுமா? தெரியாதுமா. அட மனசால் அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. எப்போ எங்க அவளுக்கு என்ன பிரச்சனை வரும்போது நான் ஒரு பக்கம் அல்லாடிட்டு இருக்கேன். இப்ப கூட உன்னை பார்க்க வந்தது உன் மூலமாவது என் பொண்ணுக்கு நல்லது நடக்குமானுதான். ஆனா உன்னை கூட நான் எப்படி நம்புறதுனே தெரியல. என் தங்கச்சி மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனதுலேருந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியாம தவிச்சிட்டு இருக்கப்பா. உங்களுக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு எனக்கும் தெரியலங்க. இருந்தாலும் சொல்றேன், ஏதோ ஒரு சக்தி தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதை நான் நம்புறேன். ஒருவேளை அது உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக கூட இருக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, ஏன் பிரச்சனையும் தான். இது எல்லாத்துக்குமான முடிவு நாம காயத்ரியை காப்பாத்துறதுல தான் இருக்கு. கண்டிப்பா காப்பாத்திடலாம். நம்பிக்கை வைங்க. நன்றிம்மா. போக வேண்டியதில்லையாவது கடவுள் கேட்கட்டும். அந்த சிலையில் இருக்கிற சில முத்திரைகள் 7 கன்னி பெண்களையும் அவங்க பலியிடப்படுவாங்கங்கிறத பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நடக்கிறது எல்லாமே என் பொண்ணு பெரிய பலிஷி ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஏன்? எப்பவோ நடந்த இல்ல நடக்க போற மர்மங்களை தெரியாம மறைமுகமா சில குறியீடுகளா சொல்லியிருக்காங்க.